ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 53வது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட யூனிட் 8 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் யூனிட் 8 நம்ம வந்து முடிக்க போகிறோம். உங்களுக்கு 7வது யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்காம இருக்குது, நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஒர்க்குனால வந்து என்னால் அதை ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண டைம் ஆகுது. ஆனால் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ உங்களுக்கு நாளைக்குலேருந்து நான் சைக்காலஜி வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எதனால் பெயிண்டிங்காக இருந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன். சரி, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஸோ இதில் நம்ம போகிறதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்மை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்டவர் யார்? ஸோ நம்ம கிட்ட ஒருத்தன் வந்து பொருள் வாங்க வந்துட்டான், ஆனால் அவன் அதை வாங்க முடியாமல் திருப்பி போயிட்டான் அப்படின்னா அதை விட பெரிய நாட்டை இழந்ததை விட சமம் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தியவர் யாருன்னா குமணவள்ளல். அப்படி வருந்தியார் குமணன் சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா பெருந்தலை சாத்தனார் தான் சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ பெருந்தலை சாத்தான் தான் வந்து இதை வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை குறிப்பிடுபவர் யார்? ஸோ எல்லாவற்றையும் கொடுத்துருவோம்பா, எதையுமே வச்சுக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் திருமுடிக்காரியை குறிப்பிடுபவர் யார்? சூப்பர், யாருங்க? கபிலர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கபிலர் வந்து யாரை குறிப்பிடுறாரு? மலையமான் திருமுடிக்காரியை வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ நக்கீரரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், யாரை சொல்லியிருப்பாரு? ஸோ வழங்குவதற்கு பொருள் இருக்குதான்னு கூட பார்க்காம அந்த பிடவர்கிறார் மகனான பெருஞ்சாத்தானை தான் வந்து யார் சொல்லியிருப்பாரானா இந்த நக்கீரர் வந்து சொல்லியிருப்பாரு. பெரும்பதுமனார் யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். ஸோ வள்ளலின் பொருள் இரவலனோட பொருள், வள்ளலோட வறுமை இரவலனோட வறுமைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார், அதான் பெரும்பதுமனார். அவையாரை பொறுத்தவரையிலும் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதிகமானு சொல்லிட்டு அவையார் சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் இந்த இடத்த திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஒரு ரீகால்காக. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவது மேலானது என கூறும் நூல் எது? ஸோ இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவது மேலானது என கூறும் நூல் எது? சூப்பர், எதுங்க? கலித்தொகை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து கையேந்து நிக்கிறாங்க, நம்ம அவங்களால வந்து கொடுக்க முடியாம இருக்கோம் அப்படின்னா அதை விட நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க, இந்த கலித்தொகை வந்து குறிப்பிடுது. பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அப்ப பாருங்க, பெற்றதை பிறருக்கு வழங்கக்கூடியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ அந்த பெருஞ்சித்திரனாரோட பேருள்ளத்தை வந்து எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா எந்த நூலுங்க? சூப்பர், பி தான் இதுக்கான ஆன்சர். புறநானூறுல தான் வந்து இந்த தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து, உதவி செய்தலை உதவி ஆண்மை என குறிப்பிடுபவர் யார்? ஸோ உதவி செய்யறதே வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆண்மை என குறிப்பிடுபவர் யார்? சூப்பர், யாருங்க? ஈழத்து பூதன் தேவனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஈழத்து பூதன் தேவனார் தான் என்ன சொல்றாருன்னா உதவி செய்தலை உதவி ஆண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, குறிப்பிடுறாரு. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கலித்தொகையில் குறிப்பிட்டவர் யார்? ஸோ இங்க பாருங்க, இதை நான் வந்து கலித்தொகைன்னு சொல்லும் போதே நீங்க அதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் இந்த நூல் எந்த வரி எந்த நூல்ல இருக்குதுன்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பிறர் நோயும் தம் நோய் போல், அப்ப பிறரோட துன்பத்தையும் தன் துன்பமாக கருதி போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். ஸோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா சான்றவருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? சூப்பர், நல்லந்துவனார். அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அப்ப எந்த நூலுன்னு கேட்டாலும் நீங்க ஆன்சர் எடுத்துடணும். கலித்தொகை. ஸோ எல்லாம் கடன் அப்படின்ற அந்த வேர்டு ஞாபகம் வச்சுங்க. பிறர் நோயும் தம் நோய் போல் அந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கலித்தொகை நூல் கேட்டாலும் கலித்தொகை, யாருன்னு கேட்டாலும் நல்லந்துவனார், அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிறர் நோயும் தம் நோய் போல், பிறர் துன்பத்தை தம் துன்பத்தை போல் இப்படியும் கேட்பாங்க. பிறர் துன்பத்தை தம் துன்பத்தை போல் கருதி உதவி செய்தல் வேண்டும் சொன்னவர் யாருன்னா அதுவும் நல்லந்துவனார் தான். அடுத்து, உண்மையான செல்வம் பிறம் துன்பம் தீர்ப்பது தான். ஸோ உண்மையான செல்வம் என்னன்னா பிறருக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை தீர்க்கிறது தாங்க. ஓகேங்களா? என கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க?
நல்வேட்டனார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பிறர் துன்பத்தை தேய்க்கிறனாலே அவனவா தான் இருப்பான், நல்லவனா தான் இருப்பான். அப்ப நல்லுன்ற வேர்டு குழு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறர் துன்பத்தை தீர்ப்பதுதான் உண்மையான செல்வம். ஓகேங்களா? அப்போ உண்மையான செல்வம் எதுனா பிறர் துன்பத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கணும் என கூறியவர் யாருன்னா நல்வேட்டனார் தான் வந்து இதை குறிப்பிடுறாரு. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என கூறியவர் யார்? ஸோ உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுமா, அழிய ஆரம்பிக்கும் என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? பெருங்கடுங்கோ. யாருங்க? பெருங்கடுங்கோ. ஸோ அப்போ உறவினர் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவன் பெரும் கோவத்தில் இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உறவினர் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா பெரும் கோவத்தில் இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேர் வந்தால் பெரும் கோவம், அப்போ பெருங்கடுங்கோ தான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழிவுன்னு சொன்னவர் யாருங்க? பெருங்கடுங்கோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சான்றோர் செல்வம் என்பது, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும், புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. ஓகேங்களா? அப்போ உண்மையான செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்றோர் செல்வம். உண்மையான செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண், புன்கண்ணா எதுங்க, அந்த துன்பம், அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. அப்போ பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடியதாக வந்து செல்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இது எந்த நூல், இது எந்த நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை தான் வந்து இதை வந்து குறிப்பிடுதுங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் நற்றிணை. ஓகேங்களா? எந்த நூல் குறிப்பிடுது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புன்கண் மென்கண் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்டு நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு மறக்காது. புன்கண் மென்கண் அப்படின்றது வந்து நற்றிணை. அடுத்து 9வது கேள்வி. டேஷ் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிந்தையோட நிறைவு அப்படின்றது வந்து தமிழ் இலக்கியம் வந்து சொல்லுதுங்க. சூப்பர். எது? செல்வம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ செல்வம் என்பதுதான் சிந்தையின் நிறைவு, செல்வம் என்பதுதான் சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொல்லுது வந்து தமிழ் இலக்கியம். 10வது கேள்வி. டேஷ் சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. டேஷை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வாய்மை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இங்கேயே இதே 2 வரி கொடுத்துருப்பாங்க. வாய்மை என்ற இடத்துலையும் வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. உதவி, பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்போ காட்டுகின்றன அப்படின்னு வந்தா அது உதவியை குறிக்கிறது. பேசுகின்றன வந்தா வாய்மையை சொல்லுகிறது. வாயால் தானே பேசுவோம். அப்ப பேசுகின்றன்னு சொன்னா வாய்மையை சொல்லுது சிறந்த அறமா, காட்டுகின்றன்னு சொன்னா சிறந்த அறமாக உதவியை சொல்லுது. இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? ரெண்டுமே சிறந்த அறன்னு சொல்லுதுங்க. ஆனா பேசுகின்றனன்னு வந்தா அது வந்து வாய்மையை குறிக்கிறது, காட்டுகின்றனன்னு வந்தா உதவியை குறிக்கிறது. அப்படியே இந்த வரிகள் வந்து அங்க இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையா அந்த சொல்றேன். ஓகே, அந்த 10 கொஸ்டின் வேகமா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிடுறேன். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை குறிப்பிடுவர் வந்து கபிலர். இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதே மேலானதுன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? கலித்தொகை. பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருச்சித்தனாரின் பேருள்ளத்தை பற்றி எந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா புறநானூர்ல தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கலித்தொகையில குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? நல்லந்துவனார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. உண்மையான செல்வம் பிற துன்பம் தீர்ப்பதுதான் யாருங்க? நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழிவும் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கடுங்கோ. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. செல்வம் செல்வம்னு 2 முறை வரணும். ஸோ இங்கே ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறப்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். செல்வம் செல்வம் என்பதுவே. இது எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் குறிப்பிடுதுங்க? சூப்பர், நற்றிணை. ஓகேங்களா? இது வந்து நற்றிணை தான் வந்து குறிப்பிடுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நற்றிணை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் என்பது சிந்தையின் நிறைவு என கூறுகிறது தமிழ் இலக்கியம். எதங்க? செல்வம். செல்வம் அப்படின்ட்டு சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொல்லுது. டேஷை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மை, காட்டுகின்றன உதவி.
இது இந்த வீடியோல உங்களுக்கான கேள்விங்க. பழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடக்கூடிய நூல் எது? இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. பழையா நன்மொழி என வாய்மையை குறிப்பிடக்கூடிய நூல் எது? பழையா நன்மொழி என வாய்மையை குறிப்பிடக்கூடிய நூல் எது? சூப்பர். எதுங்க? இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும். அதனால ஆன்சர் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா?